road trip with these women going out on and the ஐடியாவே ரொம்ப பிடிச்சது. Men in our stories are not unidimensional. ஒரே ஒரு கலரில் மட்டும் பெயிண்ட் பண்ணி இவங்க வந்து கெட்டவங்க அந்த மாதிரி அது பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்மளோட ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை. என்னை பொத்தி பொத்தி வளர்த்தா நான் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. நான் எப்படா வெளியே கால் எடுத்து வைப்பேன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா. பட் ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற 3 ஜென்ரேஷன் பெண்கள் வந்து நான் வீட்டை விட்டு வெளியே வராங்க. அது பெண்களை தேடும் போது கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு வாசத்தளிக்கல குழம்புல அவங்களை எங்கே காணோன்ற மாதிரி தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. I just want to go. எனக்கு இங்கே இருக்க வேணாம். எனக்குண்டா வெரி மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்கள் கேட்டீங்க விமன் சென்ட்ரிக்காக இருந்ததுனால ரொம்ப எப்படி அதை டீல் பண்ணி கொஞ்சம் கூட இல்லை மெலோ ட்ராமா இல்லை. பொதுவாக இப்போது ஓடிடி பிளாட்ஃபார்மில் வர சீரீஸோ படமாக இருக்கட்டும், அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ரொம்ப எலைட்னஸாக இருக்குது. இட்ஸ் நாட் ஸோ ரூட்டட்ன்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை ஹவு திஸ் சீரீஸ் இஸ் ரூட்டட். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட ஸ்வீட் காரம் காஃபி அப்படின்ற வெப் சீரிஸில் டைரக்ட் பண்ண பெஜாய் சார் அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வெப் சீரிஸ் பற்றி கேட்குறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. Let us start our conversation. Hello sir. Hello ma'am. Hello sir. Hello sir. First of all, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படிங்கிற கொஸ்டின் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி மேம் மாதிரி ஒரு சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், மது மேம் மாதிரி ஒரு சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், அவங்க இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தது எப்படி? I think that was all pre-decided. When I came in, they were already cast. So our showrunner Reshma Gatala and co-writer Swathi. Okay. So they were involved in the pre-production and the casting phase of it. So they went about casting Lakshmi ma'am for Sundari's part and Madhoo ma'am for Kavali's part. So when I came in, they were already cast. Okay, fine. Then how it started, the script? That you need to ask her. Yeah. It's the story concept Vinitra வந்து எழுதினாங்க. And the time that I'd come in, the outline was there. Amazon had already expressed an interest, and I gotten at the time that and the episode breakdowns and each script எழுதுற அந்த டைமில் வந்து I came in very interested on this road trip with these women going out on அந்த ஐடியாவே ரொம்ப பிடிச்சது. கேட்ட உடனே it struck in a chord. ஸோ அதுக்காக உள்ள வந்தது. And then as we were writing, யாருக்கு இந்த கேரக்டர் யாருக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே லக்ஷ்மி மேம் அந்த ஸ்பேஸில் அந்த ஒரு தட் கைண்ட் ஆஃப் அ ஃபேஸ் டு டேக் திஸ் த்ரூ வேறு யாருமே இல்லை ஆக்சுவலி இஃப் யூ திங்க் அபவுட் இட். Okay. அண்ட் காவேரிக்கு வந்து மது மேம் ஆல்சோ just felt like once we started talking to her, we knew ivanga correct, like it was just a direct fit. For Nivi's character though, we searched high and low for this. In fact, Yamini DOP was supposed to be on this project, and she finally couldn't, but she contributed like her big was that she suggested. And once we saw and when we started talking to her, and the connect happened very immediately. ஓகே நான் ட்ரெய்லர் பார்த்தேன். இது ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிமாக இருக்குது. இப்போ உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் எடுக்கிறப்போ இருக்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒன்று அது ஓவர் ரொமான்டிசைசிங்காக இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் உமன் அதுக்குள்ளே போயிடும். ரொம்ப ஒரு செமியாக கரெக்டாக எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹவ் யூ ஹேண்டில்? இந்த கேரக்டர்ஸே ரொம்ப ஒரு வெரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், ஸோ இந்த ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறச்சே வந்து இட் மீன்ஸ் தட் தேர் நாட் ஒன் நோட், ரைட்? ஒரு யூனிடைமென்ஷனலாக யாருமே கிடையாது இதில். இன்ஃபேக்ட் ஆல் லைக் we took extra care to make sure that the men in our stories are not unidimensional. ஒரே ஒரு கலரில் மட்டும் பெயிண்ட் பண்ணி இவங்க வந்து கெட்டவங்க அந்த மாதிரி அது பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்மளோட ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை, ரைட்? ஸோ அது யதார்த்தமான ஒரு அந்த கேரக்டரைசேஷன் இருக்கணுங்கிறது வந்து நம்ம ரொம்ப கான்ஷியஸாக யோசித்தோம் ஃபார் த மென். தி விமன் எழுதும்போதே அது இருந்துச்சு. பிகாஸ் அவங்களோட கான்ஃப்ளிக்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று வெளியிலேருந்து காஸ் பண்ணுற ஒரு ஏஜென்ட் இருக்கலாம், வெளிலேருந்து வருது. ஆனால் ஒரு போர்ஷன் எனி கான்ஃப்ளிக்ட் நம்மளும் அதில் ஒரு காஸாக இருக்கணும் இல்லையா? அந்த விதத்தில் வந்து the 3 women, each of them have a conflict that has a external origin and an internal origin.
which makes for a very rich characterization. ஓகே ஃபைன் சார். நீங்கள் இதில் பண்ண எபிசோடில் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண எபிசோட் அது, ஐ மீன் இது ஒரு ரோட் ஜானர் ஃபிலிம்ங்கிறப்போ நிறையா லொக்கேஷன் சேஞ்சஸ் இருக்கும், நல்லா இருக்கும். எது எனி சீக்கிரம் always get this question. ஸோ நான் பண்ண எபிசோட் எல்லாம் சென்னையில் தான். அப்போ எனக்கு அவ்வளோ ட்ராவல் பண்ண தேவையில்லை. ஓகே இந்த என்டையர் ஜர்னி பார்ட் ஆஃப் இட் வாஸ் ஹேண்டில் பை ஓகே சார். அப்போ நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இட் வாஸ் வெரி குட். அந்த ரோட் ட்ரிப்ன்ற ஒரு ஃபீல் இருக்கிறதுனால தான் இந்த ஷோவே வி டுக் அப். அண்ட் அது ரோட் ட்ரிப்னு சொல்கிறது மட்டும் போகாது, அந்த ஒரு ஆடியன்ஸை வந்து அந்த ஜேர்னியில் கூப்பிட்டு போகணும். அதுக்கு வந்து ஃபிசிக்கல் பிளேசஸ் அண்ட் கேரக்டர் வைஸ் ஒரு இடத்துக்கும் அவங்க பண்ணுற ரியாக்ஷன்ஸ் அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் கேரக்டர் வந்து பார்க்குறப்போ ஒரு இடத்துல ஒரு டைலாக் வரும், பேஷன் ஆர் லவ் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுக்கும் சிக்கிற மாதிரி தான் கரெக்டாக இருந்துச்சு. ஹவ் யூ மேட்? Yeah, like you said, that is like the main dilemma the character is facing. So எல்லாருக்கும் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். லைக் at a certain point in life டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது அதுலேருந்து தப்பிச்சு போகணுன்னா ஒரு ட்ரிப் போயிடலான்னா அப்படி தான் இந்த கேரக்டர் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஃபார் மீ டு ப்ளே. ஏன்னா இந்த 8 எபிசோட்ஸ்லோட அந்த ஜேர்னி இருக்குது, அந்த கேரக்டருக்கு ஒரு எமோஷனல் கிராஃப் இருக்குது. அண்ட் அம்மா கூட இருக்கிற பாண்டிங், பாட்டி கூட இருக்கிற பாண்டிங், அதெல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது இந்த 8 எபிசோட்ஸில். ஸோ இட் வாஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. மது மேம், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபிலிம்ஸில் இருக்கிறீங்க, நிறையா படம் பண்ணியாச்சு. அதுலேருந்து இந்த டிஜிட்டல் ஷிஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு படம் பண்ணுறது? இல்லை, எனக்கு ஆக்சுவலி ஆக்டிங் இஸ் ஆக்டிங் இல்லையா. ஐ மீன் ஒன்லி ஸ்டேஜ் தான் மாறித்தா, அது நம்மளோட கன்சர்ன் இல்லை. I in fact don't see that much of a difference. In fact, I see OTT shooting is much closer to film. TV la it can be really stressful, and the hours and deadline adala I find it very stressful, but in the platform ke it was very easy. Avlo films and digital ngarda and the difference enakku avlova theriyala. I feel it's the same process for an actor. ஓகே. சார், ஒரு இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இங்கே ரேஷ்மா கெட்டலா மேமோட இப்போ ஒரு காதல் என்பது கண்ணில் 2 ஹார்ட் மூஜி அதை நான் பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருந்துச்சு. அவங்களோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு இருந்த விஷயம்லாம்? ஸோ ஆக்சுவலி I've followed Reshma's work, from her body of work, right from her collaboration with Gautam sir in earlier films. If you notice, her writing has always been very sharp, and the women characters have always been very strong. So I think this project kind of became a very good vehicle to kind of encapsulate all of that and bring about a nice or rather a new voice and in the format of a family drama. So for me, I immediately connected to the material. I immediately connected to the women, and I immediately connected to the way the women felt empowered to take on a journey like this. So, and I had not done something like that. So to have my gaze on it and to try and do justice to it is what my attempt was. So I was very lucky that I got an opportunity like this. ஓகே. ஒரே வீட்டில் இருக்கிற 3 ஜென்ரேஷனில் இருக்கிற பெண்கள் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியேற மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி உங்களுக்கு ஆச்சு? இப்போ இதே கதையை வந்துட்டு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம படங்கள் பார்த்துருக்குறோம். பட் ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற 3 ஜென்ரேஷன் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வராங்க. அது பெண்களை தேடும் போது கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு வாசத்தளிக்கல கோலம் போல அவங்களை எங்கே காணோன்ற மாதிரி தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ஏன் நம்ம போய் பார்க்குறோன்னா அந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தே அதோட கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறதுல கான்ஃப்ளிக்டே இல்லை. நாளைக்கு திடீர்னு எங்கள் அப்பாவோட தாத்தாவோட நீ போகணுன்னு சொன்னால் 3 பேரும் பேசாமல் காரில் இப்போ இருப்போம், அது போர் அடிக்கும், அதுக்கு நான் வீட்டிலே இருந்துக்கலான்றது தான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வரும். ஸோ அப்படி போனால் என்ன ஆகுன்ற ஒரு க்யூரியாசிட்டி தான் எனக்கு இந்த இதில் தோணுச்சு. லைக் யாரும் வந்து நாளைக்கு ஈஸியாக பாட்டி மருமகளும் பேத்தியும் வந்து ரோட் ட்ரிப் போனால் அதில் அவங்களுக்குள்ளே க்ளோஸாக இருப்பாங்கன்னு நம்புவோம். பட் ஆனால் வெளில அந்த ட்ரிப்பு போகும்போது தான் தெரியுது எவ்வளோ அவங்க வந்து மறைச்சுன்னா லைக் ஒரு சீக்ரெட் அப்படி இல்லை. பட் நீ இப்படியான்ற இப்போ ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் செப்பரேட்ஸ் ஆல் த கேரக்டர்ஸ். பட் அந்த சேம் 4 doors கம் as a கார்னா நீங்கள் உள்ள யூ ஹாவ் டு டீல் வித் ஈச் அதர், அந்த ஒரு லெவலில் இருக்கிறது தான். அண்ட் நீங்கள் சொன்ன செகண்ட் கொஸ்டின் அபவுட் வாசல் தெளிக்கல கோலம் போடுற, தோஸ் ஆர் ஆல் த ரோல்ஸ் தட் ஹவ் பின் அசைன் டு விமன். இட்ஸ் நாட் அது எங்கேயுமே எழுதல அவங்க தான் அது பண்ணணும். இட்ஸ் ஜஸ்ட் பிகம் லைக் தட். அண்ட்
அது நீங்கள் ஷோ பார்க்கும்போது தெரியும். இட்ஸ் பின் டெல்ட் வித் a lot of sensitivity. It's not some லெசன் எடுக்கிற Okay. But one more thing, dealt with sensitivity is what I have to say. Starting from the writing, Reshma, and then directors like Bejoy, Krishna and Swathi, ரொம்ப very modern perspective. ஸோ நீங்கள் கேட்டீங்க விமன் சென்ட்ரிக்காக இருந்ததுனால ரொம்ப எப்படி அதை டீல் பண்ணி கொஞ்சம் கூட இதில் மெலோ ட்ராமா இல்லை, ஓவர் எக்ஸாஜுரேஷன் இமோஷன்ஸ் இல்லை, இட்ஸ் ஸோ நார்மல் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து டு த ரைட்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டு த டிரெக்டர்ஸ் ஆன் த செட். அந்த மாதிரி இது என்னோட பிரச்சனை, இது என்னோட ப்ராப்ளம், அதை அப்படி காமிக்கிறது அதெல்லாம் இல்லவே இல்லை. இட் இஸ் எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணுறோம், பட் ஆனால் நார்மலாக லைஃப் வாழ்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இதை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் நம்ம ட்ராமான்னு சொல்லிக்கலாம், பட் தெர் இஸ் நோ மெலோ ட்ராமா. இவ்வளோ விமன் சேர்ந்து இருந்தாலும் அவ்வளோ ட்ராமா இல்லை. இட்ஸ் வெரி ஆக்சுவலி ஒரு ட்ராமா ஜானர் ஃபிலிம் எடுத்துகிட்டு மெலோ ட்ராமா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப க்ரூஷியலான விஷயம்னு நினைக்கிறேன். ஹவ் யூ ஹேண்டில் இட்? டேரக்டர்ஸ் ரைட் ரெண்டுமே சொல்லலாம். I think tonally, right from the beginning, we were very clear on how we are seeing it. We wanted it to be as rooted and real and as relatable as possible. So, if your wavelength matches with the other collaborators and we all seeing it the same way, then that takes care of it itself. So, right from day one, we set the tone that this is the way we are looking at it. This is the way. So we had good discussions amongst us, and we had discussions with the actors also that we want to keep it as real and rooted as possible. ஓகே ஃபைன். டாக்கிங் அபவுட் மியூசிக், கோவிந்த் வசந்த் சார் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறப்போ. அவரோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணது மியூசிக்கலாக அந்த படம் எப்படி வந்திருக்குது? Well, Govind himself is quite a master. I mean, I am a big fan of his music. So when they told me that he's coming on board to compose for the whole thing, I was really ecstatic, and he's really done a phenomenal job. As you saw in the trailer, that's just a sample of one of the tracks from the film, from the show. Now I have started from the show, but in, across the different episodes, you'll see the soundscape, you'll see the different tracks that he's composed, which is well in tune with what is happening with the story and takes the narrative forward. So he's done a phenomenal job, especially in Krishna's episode and Swathi's episode. Some really amazing tracks. ஒரு ஒரு இவங்க பார்க்குற ஒரு பாய் கூட வந்துட்டு அவுட் போகிற மாதிரி அப்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டீரியோடைப் பிரேக்கிங்காக இருந்துச்சு பார்க்குறப்போ. பட் அடுத்த சீன்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பையன் வீட்டுக்கு லஞ்ச் கூப்பிடணும்னு சொல்கிற கேரக்டர் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தட் கைண்ட் ஆஃப் இது நாங்கள் இட்ஸ் நார்மல் ஹியூமன் ட்ராமா, தட்ஸ் இட். இட்ஸ் நாட் கோயிங் இன்டு த ஸ்பேஸ் ஆஃப் unnecessarily breaking anything, or நாங்கள் அந்த ஒரு அப்ரோச்சே எடுக்கல இந்த ஷோவில். ஓகே அதான் எதையுமே இப்போ பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணல. ரொம்ப அதான் நான் சொல்ல என்ன வேணுமோ பியூரிஃபிகேஷன் நீங்கள் சொன்ன போதே இது வந்து இட்ஸ் ஹியூமன் ட்ராமா. தட்ஸ் ஓகே இல்லை பொதுவாக இப்போது ஓடிடி பிளாட்ஃபார்மில் வர சீரீஸோ படமாக இருக்கணும், அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, ரொம்ப எலைட்னஸாக இருக்குது. இட்ஸ் நாட் ஸோ ரூட்டட்ன்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை ஹவு திஸ் சீரீஸ் இஸ் ரூட்டட்? இப்போ இந்த ஸ்டோரி இல்லை, இது அபவுட் ஒரு urban மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரைட்? ஸோ அது வந்து இப்போ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கே சென்னை தான், ரைட்? அப்போ ஒரு இது எலிட் இது அப்படின்னு நீங்கள் சொன்னால் அப்புறம் நான் ரூட்டட் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஐ எம் வெரி மச் பிலாங்கிங் டு சென்னை. லைக் யூனோ எங்கேருந்து நான் வந்தேன் அப்படின்னா ஐ எம் வெரி மச் ஒரு தமிழ் பொண்ணு ஃப்ரம் சென்னை, ரைட்? அது வந்து நான் வில்லேஜில் பிறந்து அது காமிச்சா மட்டும்தான் ரூட்டட்னு அது வந்து இங்கே யாரும் ஒத்துக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து ஒத்தென்டிக், இந்த ஸ்டோரி இஸ் அ வெரி ஒத்தென்டிக் ஸ்டோரி. தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் வெரி ஒத்தென்டிக்லி போர்ட்ரேட் அண்ட் இட்ஸ் ஃபன். தட் டசன்ட் மீன் தட் இட்ஸ் நாட் ரியல் ஆர் ஒத்தென்டிக் ஆர் ரூட்டட், ரைட்? இட் டசன்ட் ஹாவ் டு பி இது ரெண்டும் வந்து வேறு வேறு இடத்துல தான் கிடைக்கும்னு இல்லை. Rooted urban drama can be there. இல்ல rooted urban drama can be done. பட் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ ஒரு மிடில் கிளாஸ் வீடுன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம்னா தட்ஸ் நாட், அது வந்து மிடில் கிளாஸ் வீடாக இருக்க மாட்டேங்குது. ஐ மீன் அதுவாக இல்லைங்கிறது தானே பிரச்சனை இருக்குது. இங்கே அர்பனாக இருந்தாலுமே அந்த லைஃப் ஸ்டைலில் ஆஸ் இட் இஸாக இருக்க மாட்டேங்குதுன்ற அது பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்கள் அது ஃபீல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அப்படி இன்னொருத்தர் அப்படி ஃபீல் பண்ண மாட்டார்ன்ற ஒரு இதுதான். We hope that more people don't feel like that. We hope that more middle class families or regular people
relate to the characters. At I least don't our think he's attempt has saying been this is like that. He's saying அப்படி இருக்கிறது like urban காமிச்சா வந்து அது இல்ல, இருக்க urban மாட்டேங்குது. elite வந்து no, I'm not நான் இத சொல்லல Correct. நான் இதுவரையும் இல்ல, urban இருந்ததை and பத்தி elite சொல்றேன். இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒண்ணுன்னு மாதிரி இருக்கு, பட் urban is city life and city life consists of many. So, please go ahead. Yeah, இந்த மொத்த ஜேர்னியில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சது ஆர் எல்ஸ் வாட் யூ காட்ன்னு இருக்குல்ல, அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மொத்தம் இந்த சீரிஸ் ஜேர்னியில்? இந்த சீரீஸில் எப்படி இந்த கேரக்டர் என்னோட கேரக்டர் வந்து க்ரோ ஆகி வந்திருக்கோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும், அந்த மாதிரி ஜேர்னி என்னோட ரியல் லைஃப்லேயும் இருக்கலாம், இன்டர்மிங்கிள் ஆகலாம். ஒரு ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வந்து ஒரு கிளாரிட்டியோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு கன்ஃபியூஷனில் ஷி கோஸ் அவுட். In the end when she comes back or clarity order she comes back, so it's a full circle of the character. So andhe madri take away it's been like a nice lesson, even though it has been written by somebody else, but the way ella clashes and conflicts ella resolve panni direct communication panni mother daughter mother in law husband wife அதை எப்படி நம்ம பேசி மேட்டரை கம்யூனிகேட் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணி எண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பண்ணால் நம்மளோட ரியல் லைஃப்பும் இட் கேன் பி ஆஸ் ஸ்வீட். ஏன்னா நிறைய நம்ம வந்து பேசாமல் இருக்கிறதுனால நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இதுலேயும் அதுதான் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. கம்யூனிகேட் பண்ணாமையே சொல்லாமையே பேசிக்காமையே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கடைசியில் எல்லாம் பேசி பேசி மெதுவாக resolve ஆயிடுது. So that is the most important thing in a relationship, to communicate. And the takeaway நம்ம எல்லாருக்குமே அது எடுக்கலாம், and we can make our life easy and simple. In today's world எல்லாமே ஒரு டார்க் ஸ்பேஸ்ல தான் இருக்கு, ரிலேஷன்ஷிப்லேன்னு எடுத்து டிவி ஷோஸ்லேன்னு எடுத்து எல்லாம் ஒரு வயலன்ஸ் டார்க் ஸ்பேஸ். அதில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நம்ம ரிசால்வ் பண்ணிக்க முடியுமா? பண்ண முடியும். And we can all end it in a happy note அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ஃபில்ம், ஃபீல் குட் வெப் ஷோ. ஓகே இல்லை பார்க்குறப்போ அது இட் சவுண்ட் லைக் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். நான் கண்டிப்பாக படம் வெப் சீரிஸ் அமேசான் ஒரிஜினல் சீரிஸ் பிரைம் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறோம், கண்டிப்பாக பார்க்குறேன், ரிவ்யூஸ் எழுதுகிறேன், நல்லா இருக்கும்னு ஹோப் ஸோ. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. Let us know what you think after you watch it.